गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः पुरुषोत्पया विद्महे गणेयस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात् हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கடந்த 3 வருஷமா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகாசுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வர பல அற்புதங்களை நிகழ்வுகளையும் ஒரு சிறு கதை வடிவில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். கதை வடிவம் தானே தவிர கதை கிடையாது. உண்மையாக நடந்துன்னு இருக்கிறது. புரியுறதா? எத்தனையோ பேர் சொல்கிறா, பல புஸ்தகங்களில் எழுதுறா. அதான் உங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறத சின்னதாக சொல்லிட்டு வரேன். ஒரு 10 நிமிஷத்தில் சொல்கிறேன். தெரியாது. அதே மாதிரி நம்ம பெரியவா பல வருஷத்துக்கு முன்னால் நடத்தின ஒரு அற்புத நிகழ்வை சொல்லலான் இருக்கேன் உங்களுக்கு. பெரியவா புதுக்கோட்டையில் தங்கியிருக்கேன். மெயின் ரோடு சத்திரம் இருக்கு, பெரிய சத்திரம் இப்பயும் இருக்கு. பெரியவா தங்கியிருக்காங்க. பெரியவா நிறைய பேர் காரியத்தாவோட பெரிய கைங்கரியம் பண்ணுறதுக்கு அதில் நாகராஜன் ஒரு பையன் நாகுன்னு எல்லாம் வாஞ்சியாக கூப்பிடுவா. பெரியவாவோட சின்ன குழந்தை 10-12 வயசு தானே இருக்கும். பெரியவாள்கிட்ட ரொம்ப வாஞ்சியாக இருக்கக்கூடியவன். பெரியவாளுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் பெரியவா சாயந்தரம் ஒரு 8-8:30 மணி இருக்கும். நாகும் கூப்பிட்ற, நாகும் இங்கே வாட கூப்பிட்டு சொல்கிற, இந்த மாதிரி நீ தான் எனக்கு கைங்கரியம் பண்ண நன்னா பண்ணுற, உனக்கு உன் மேலே எனக்கு ஒரு வாஞ்சை இருக்குது. புரியுறதா? நாளையிலேருந்து இன்னொரு 10-11 நாளைக்கு காலைல 3:30 மணிக்கு எழுந்திருக்கலாம். நான் ஸ்நானம் பண்ணணும், அதுக்காக நீ தான் ரெடி பண்ணணும். புரியுறதாங்கிற சின்ன குழந்தை 12-13 வயசு. சரி பெரியவா. யாரு? ராகு. மணி 10-11 மணி ஆகிடுச்சு. எல்லாரும் சயனத்துக்கு போயிட்டால் பெரியவாளும் சயன அறைக்கு போயிட்டார். ஓய்வு எடுக்கிறதுக்கு போயாச்சு. உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாகும் மனசில் அப்படியே ஓடுறது. ஏன்னா நம்மகிட்ட கடிகாரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. பெரியவாள்கிட்ட நம்ம சொல்லிட்டோம். 3:30 மணிக்கு எப்படி இருப்போம்னு தெரியல. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வாட்ச். அதுவும் என்னோட பொண்ணு கல்யாணத்தும் போது எங்கள் சித்தப்பா 2 பேர் சேர்ந்து பணியளித்தாது அந்த காலத்தில். அதையும் டங்கு பொடியில் வச்சுருக்கேன். ஏன்னா பெரியவரோடு இருக்கும்போது வாட்செல்லாம் கட்டிக்கப்படாது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு 11:30 மணியாக எடுத்து போய் மெதுவாக அந்த ட்ரங்கு பட்டையை ஓசப்படாமல் திறந்து அந்த வாட்சுக்கு கீயை கொடுத்து கையில் கட்டிக்கிறேன். மணி ஆகிடுது. மணி 12 ஆகிடுது. இன்னொரு 3 மணிக்கு ஒரு தானே பரவாயில்ல, நம்ம பெரியவாளை எழுப்பிடலான்னு சொல்லி பக்கத்தில் ஒரு சின்ன பஞ்சபாத்திர தண்ணியில் வச்சுட்டு தன்னுடைய தண்ணி வச்சுட்டு தன்னுடைய மேல் அங்கத்தினால அந்த தொட்டு கண்ணை தொடச்சிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். விடிய 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 விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறோம். மணி கரெக்டாக 3:30 மணி ஆகிடுது. பெரியாருடைய சயன அறைக்கு போய் கதவை தட்டி ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு ரொம்ப சன்னமான குரலை சொல்கிறான். பெரியவா எந்தண்டு வெளில வராது. விஸ்வரூப தரிசனம் நாகு கிடைச்சிருக்கு. அதாவது விஸ்வரூப தரிசனங்கிறது தெரியும். காலையில் முதல்ல ஒரு பெரியவாளை பார்க்கறது, கடவுளில் தெரிஞ்சிக்கிறது விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க. நாகு கொடுத்து வச்சோம் விஸ்வரூப தரிசனம் பெரியவாளுடைய. ஏன்னா சாட்சாத் பெரியவா தானே நம்ம பரமேஸ்வரன். சாஷ்டாங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணோம். பெரியவா தனக்கே உண்டான ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுண்டு, வேணா குழந்தை என்னை கரெக்டாக எழுப்பி விட்டுட்டுனே விஸ்வரூப தரிசனமும் கிடச்சி கொடுத்து உனக்கு என்ன பண்ணியிருந்ததா ராத்திரி இந்த மாதிரி விட்டு தரிசனம் சொல்லியிருந்தேன். பெரியவா பேஷ் 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 ரொம்ப நல்லது. வேற எதையும் படிக்காமல் இதை படிச்சிருந்தே ரொம்ப சந்தோஷம்டா உன் நேரம் அப்படிங்கிற. மறுநாளும் இதே மாதிரி நடக்கிறது. 3வது நாளும் நடக்கிறது. 4வது நாள் உட்காந்து விஷ்ணு சமம் சொல்லிட்டு இருக்கான். நாகு 2 மணி வரைக்கும் ஓட்டிட்டான். கண் அசந்துட்டான், தூங்கிவிட்டான். நாகு கரெக்டாக 3:30 மணி இருக்கும். பெரியவா சயனாரிலேருந்து வெளில வந்து ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நாகு குழந்தை அப்படின்னு தனக்கே உரிய ஒரு குரல்ல வாஞ்சியாக குழந்தை தலையை தடவை கொடுக்குறாரு.
வாழ்னு முழிச்சு பார்க்குறான் ராகு. அன்னைக்கு அவனுக்கு அந்த விஸ்வரூப தரிசனம். தூக்கி வாரி போட்டது, ஐயோ நம்ம தூக்கி போட்டுமே அப்படின்னு. பெரியவா சமைக்கணும் பெரிய பரவாயில்லடா ராகு, உனக்கும் உடம்பு சிரமம்லாம் இருக்கும். நீ இவ்வளோ நாள் கைங்கரியம் பண்ணுற, காலேருந்து ராத்திரி வரைக்கும் பண்ணுற, ஓடியாடுற, கொஞ்சம் அசதியாக அசதியில் உணர்ற நாள் தூங்கினது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். பின்ன ஸ்நானத்துக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணால் பெரியவா குடிக்கிற, அதை மற்ற விஷயங்கள்லாம் நடந்துடுறது. மறுநாளும் தூங்கி போடுறான் யாரு, ராகு. மறுநாளும் பெரியவா விஸ்வரூப தரிசனத்தோடு உன்னை எழுப்புறா குழந்தை. சாஷ்டாங்கமாக திருப்பி நமஸ்காரம் பண்ண, பெரியவா என்னால் முடியல பெரியவா. பரவாயில்லடா அப்படிங்கிற. பெரியவா நீ என்ன கேட்குற, ஏதோ கேட்கணும்னு எனக்கு தோன்றது, கேட்க வேண்டியதான்ட்டு. நான் வேணா கடைஞ்சிக்கவா போகிறேன் சொல்லு. இல்லை பெரியவானா இழுக்காத, நான் நீ என்ன கேட்க போகிறேன்னு சொல்லவா அப்படிங்கிற. சொல்லுங்க பெரியவா. எப்படி கரெக்டாக நீங்கள் எழுப்பாமலே 3:30 மணிக்கு எழுந்திருக்கிறீர்கள்? ஏதோ கர்ண நீ எதுவும் பட்சி இட்டி வந்து காதில் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு கேட்கலான் இருக்கேன் இல்லையா அப்படிங்கிற பெரியவா. குழந்தை தானே, சிரிச்சு நாமாம் பெரியவா தான் கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறார். நாகு அப்படிலாம் இல்லைடா, முதல் நாள் எழுப்பினேன் இல்லையா. அப்போ வாச பக்கம் போய் பார்த்தேன். ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வாசலில் போய் வெட்ட வெளியை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடக்கும்னு சொல்லுவாள். உலக சேமத்துக்காக நம்ம போய் பழக்கம் உண்டு. அப்போ ஒரு பஸ்ஸை கிராஸ் பண்ணிட்டு என்ன சத்திரத்து வாசலை கரெக்டாக பார்த்தா மணி 3:30. 2வது நாளும் அந்த மாதிரி ஆச்சு, 3வது நாளும் அந்த மாதிரி ஆச்சு. அப்போ நான் தெரிஞ்சினேன், ஒரு பஸ்ஸு நம்ம சத்திரத்தை கிடக்கும்போது காலையில் 3 அந்தண்ட 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்தண்ட போகிறதில்லை அப்படின்னு அதை ஞாபகம் வச்சுருந்தேன். அதுக்கு மறுநாள் நீ தூங்கினப்பெல்லாம் கரெக்டாக ஹாரன் அடிச்சுன்னு இந்த பஸ்ஸு கிராஸ் பண்ணும்போது நானே எழுந்துனுட்டேன். அப்புறம் ஒருத்தட்ட விசாரித்தேன். அவர் சொன்னான், இது வந்து மதுரை டிவிஎஸ் ஐயங்காரோட பஸ் சர்வீஸ், பஸ்ஸு மதுரையிலேருந்து புதுக்கோட்டைக்கு வர பஸ்ஸு அப்படின்னு சொன்னான். என்ன ஒரு நேரம் தவறாமல் வரா, அதனால தான் சொல்கிறான் போல இருக்கு. டிவிஎஸ் பஸ் வந்துருதுன்னா நம்ம கடிகாரத்தை கூட திருப்பி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த பஸ்ஸு கரெக்டாக 3:30 நம்ம சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது அதனுடைய ஹாரன் சத்தத்தை தான் ஏந்துக்கிறேன். வேற ஒன்றும் பெரிய இதில் யாரும் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துடல அப்படின்னு சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு அவங்க குழந்தை குளிக்க போறோம்னா நம்ம அன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை அன்னைக்கு சொல்கிறார். அவரை பார்க்க வந்த ஒரு பெரும் கூட்டத்தில் சொல்கிறார். சொல்லிவிட்டு அந்த பஸ் டைமிங்கை பற்றி சொல்லிவிட்டு, அந்த பஸ் டைமிங்காக நான் உங்களுக்கெல்லாம் சொல்லலை, நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காலத்தில் என்ன செய்யணும், அந்தந்த காலகட்டத்தில் அதை கண்டிப்பாக செய்யணும். நேரம் தவறக்கூடாது, காலம் தவறக்கூடாது. காலம் தாழ்த்தினால் தப்பு. பருவத்தே பயிர் செய்யணும் பெரியவா சொல்கிற மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் அது செய்யணும். என்ன கர்ணபூஷணம், காது குத்துறதுனா காது கரெக்டாக அந்த வயசில் குத்தணும். மொட்டை அடிக்கணும், பொண்ணுன்னு போடுறது, விவாகம் பண்ணுறது, சுமந்த பத்திரம் நடத்துறது, 55, 60, 70, 80 பண்ணிக்கிறது. அந்தந்த காலகட்டத்தில் அது பண்ணணுங்கிறதுக்காகத்தான் உலக நீதி அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸு போனது, அந்த டிவிஎஸ் சுந்தரமையருங்களோட அந்த பஸ்ஸு போனதை, அந்த பஞ்சுவாலிட்டியை வச்சு நம்முடைய வாழ்க்கையில் அந்த பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும், எந்தெந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பெரியவா சொன்னாங்க. மிகப்பெரிய நிகழ்வு. ஒரு சாதாரண பஸ்ஸு போகிறத எத்தனை நாள் கவனிச்சிருக்கார் பாருவோம். அதை கூட உள்வாங்கிண்டு அதை வேற என்னடா காலை வெளில ஹாரன் அடிச்சுன்னு போனான். நம்மளாம் நினைப்போம், ஒரு சின்ன சத்தால தூக்க கலக்குற காலில் கிளப்பி விட்றோம்பா, நம்மளை தூக்கத்தை கெடுக்கிறான்னு சொல்லி நம்ம திட்டுறது உண்டு எல்லாரும். ஆனால் பெரியவா அதெல்லாம் நினைக்கல. வேறு அற்புத நிகழ்வு பார்த்தல. வேறு பஸ்ஸு போகிறத வச்சு எழுந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய உலக வாழ்வியலை அதோடு இணைச்சி சொன்னது தான் பெரியவா. ஏன்னா பெரியவா தான் பரமேஸ்வரன் தான் பெரியவா. அதில் வேறு எந்த ஐயப்பாடும் யாருக்கும் மரணங்கிற அவசியமே கிடையாது. புரிகிறதா? அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அற்புத நிகழ்வை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர், ஜெய சங்கர், காஞ்சி சங்கர், கமகோடி சங்கர். எல்லாருக்கும் நமஸ்காரம்.